शेषाद्यवंशकलशोदरिपूर्णेन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यवदाब्जवृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् संस्कारगुरुवर्यमहं प्रपद्ये। यत्पराम्भोरुहध्यान विध्वस्ता अशेषकल्मषगा वस्तुताम् उपयातोऽहम् यामुनेयन् नमामि तं वसुदेवसुतं देवं चाणूरवर्धनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரகம் சுருக்கம். எத்தராம்பூர்ஹத்யான வித்வஸ்தா அசேஷகல்மிஷகா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயன் நமாவிதம். எவருடைய திருவடித்தாரைகளை பக்தி ரூபமாய் தியானம் செய்து அதன் பலனாய் அடியேன் எல்லா பாபங்களும் வாசனையோடு நீங்க பெற்றவனாய் ஒரு வஸ்துவாய் இருக்கும் தன்மையை அடைந்தேனோ அத்தகைய பெருமையை உடைய யாமனாச்சாரியர் என்னும் ஆளவந்தாரை வணங்குகிறேன். இதுல 32 ஸ்லோகம் இருக்கு. முதல் ஸ்லோகம் கீதா சாஸ்திர சாரார்த்தம். 2, 3, 4 ஒவ்வொரு ஷட்கத்தினுடைய சாரார்த்தம். பிரதம ஷட்கார்த்தம் 2வது ஸ்லோகம், மத்தியம ஷட்கார்த்தம் 3வது ஸ்லோகம், திருத்தீய ஷட்கார்த்தம் 3வது ஸ்லோகம். அப்புறம் 3லிருந்து 18 ஸ்லோகங்கள் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு சாரார்த்தம். 3, 18, 21, 22ல இருந்து 32 வரையிலும் நேற்றைய தினம் பார்த்தோம். இன்னைக்கும் பார்க்க போகிறோம். என்ன சொல்றார்? கர்மயோகம், ஞான யோகம், தியான யோகம் எல்லாம் கதையும் விவரமா சொல்றார். இங்கே முதல் ஸ்லோகம் ஸ்வதர்ம ஜான வைராக்கிய சாத்திய பக்திக கோச்சரா நாராயண பரம் பிரம்ம கீதாசாஸ்திரே சமீரிதா. சேத்தனனுக்குரிய வர்ணாஷ்டம தர்மங்கள் ஆகிய கர்மயோகம், ஜீவாத்ம விஷயமான ஞான யோகம், பரமாத்மாவை தவிர இதர விஷயங்களில் வைராக்கியம், இவைகளினால் பெறப்படுகிற பக்தி யோகத்திற்கே விஷயமாய் பரபிரம்மம் ஆகிய நாராயணன் கீதா சாஸ்திரத்தில் நன்றாக பிரதிபாதிக்கப்படுகிறான். 2வது ஸ்லோகம் ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோகலக்ஷ்யே சுசம்ஸ்கிருத்தே ஆத்மானுபூத சித்தியர்த்தே பூர்வசக்கேன சோதித்தே. யோகமாகிற ஆத்ம சாட்சா்காரத்தை உத்தேசியமாய் கொண்டவைகளும் பரமாத்மாவுக்கு அதீனமாய் அவனுடைய பிரீத்தியை பயனாய் கொண்டதுமாய் பலத்தில் பற்றற்றதுமான பக்தி புத்திகளினால் நன்கு பகிஷ்கரிக்கப்பட்டவைகளும் சுகரூபமான ஜீவாத்ம அனுபவம் சித்திப்பதை பயனாக கொண்டவைகளுமான ஞான யோகமும் கர்மயோகமும் முதல் ஷட்கத்தில் அனுஷ்டிக்கப்பட வேண்டியவைகளாக விதிக்கப்பட்டிருக்கின்றன. 3வது ஸ்லோகம் மத்தியம ஷட்கார்த்தம். மத்தியமே பகவத் தத்துவ யாத்தாத்மிய அவாப்தி சித்தையே ஞான கர்மாவி நிர்வர்த்தியோ பக்தி யோக பிரகீர்த்திதா. நடு 6 அத்தியாயங்களில் பகவானாகிற பரத்தத்தின் உண்மை நிலையை அடைதல் ஆகிற சித்தி ஏற்படுவதற்காக ஞான யோக கர்மயோகங்களினால் ஏற்படும் பக்தி யோகம் சொல்லப்படுகிறது. 4வது ஸ்லோகம் திருத்தீய ஷட்கார்த்தம். பிரதான புருஷ வியக்த சர்வேஸ்வர விவேச்சனம் கர்மதி பக்திரித்யாதி பூர்வசேஷா அந்திமோதிதா. மூல பிரகிருத்தியான காரண நிலையிலுள்ள அச்சித்தத்துவம், புருஷன் எனப்படும் ஜீவன், காரிய நிலையிலுள்ள பொருள், சர்வேஸ்வரன் ஆகியவை பற்றிய விளக்கமும் கர்ம ஞான பக்தி யோகம் முதலியரும்
முன் அத்தியாயங்களில் சொல்லியவற்றில் எஞ்சிய விஷயமும் கடைசி 6 அத்தியாயங்களில் சொல்லப்பட்டன. இப்ப பிரத்யேகாத்தினுடைய சாரார்த்தம். 5வது ஸ்லோகம் அர்ஜுன விஷாத யோகா சுருக்கம். அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மாதர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்னமுத்திஷ்யா சாஸ்திராவதரணம் கிருத்தம். தகுதியற்றவர்கள் இடத்தில் ஸ்நேகத்தாலும் கருணையினாலும் ஏற்பட்ட தர்மத்தில் அதர்மம் என்கிற புத்தியினால் கலங்கியவனும் சரணடைந்தவனுமான அர்ஜுனனை வியாஜமாக கொண்டு கீதா சாஸ்திரம் தோற்றுவிக்கப்பட்டது. இனி தர்மாதர்ம பயாக்குலம் என்றும் ஒரு பாடம் உண்டு. அப்பொழுது ஸ்நேகத்தாலும் கருணையினாலும் தர்மத்தை அதர்மமாக கொண்ட பயத்தினாலும் கலங்கினவன் என்று பொருள் கொள்ள வேண்டும். 6வது ஸ்லோகம் சாங்கிய யோகார்த்தம். நித்யாத்மா அசங்க கர்ம கர்மேஹா கோச்சரா சாங்கிய யோகதீஹி தித்தீயே ஸ்திதி தீலக்ஷா புரோக்தா தன்மோக சாந்தையே. நித்தியமான ஆத்மாவையும் பற்றற்ற கர்மானுஷ்டானத்தையும் விஷயமாக கொண்டதும் ஸ்தித பிரஜனாய் இருத்தல் என்னும் நிலையை பயனாய் கொண்டதுமான ஆத்மா கர்மயோகம் என்னும் இவற்றை பற்றிய புத்தியானது அர்ஜுனனுடைய மோகம் தீர்வதற்காக 2ஆம் அத்தியாயத்தில் எடுத்துரைக்கப்பட்டது. கர்மயோகம் 3வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம். அசத்யா லோகரக்ஷாயை குணேஷ்வாரோப்பிய கர்த்திருத்தாம் சர்வேஸ்வரே வா அந்யஸ்யோக்தா திருத்தீயே கர்மகாரியதா. ஞான யோகாதிகாரியும் கூட உலகம் தன்னை பின்பற்றி உழுவதற்காக கர்த்திருத்தத்தை சத்வம் ரஜஸ்தமஸ் என்னும் குணங்களின் சேர்க்கையினால் ஏற்பட்டது, எனக்கு இயல்பானதன்று என்று அனுசந்தித்து அதற்கு மேல் அக்குணங்களுக்கு அவையுள்ள தேகத்திற்கும் அதனோடு சேர்ந்த நிலையிலும் சேராத நிலையிலும் ஜீவாத்மாவிற்கும் நியாமகனாய் இருக்கிற சர்வேஸ்வரனிடத்திலும் இருப்பதாய் அனுசந்தித்தும் பயனில் பத்தத்து கர்மயோகத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்பது 3வது அத்தியாயத்தில் கூறப்பட்டது. 4வது அத்தியாயம் ஞான யோகம் 8ஆம் ஸ்லோகம். பிரசங்காத் ஸ்வபாவோக்தி கர்மணோ அகர்மதா அஸ்ய ச பேதாஹ ஞானஸ்ய மாஹாத்மியம் 4ாத்தியாய உச்சதே. 4ஆம் அத்தியாயத்தில் கர்மயோகம் ஞானாகாரமானது என்பதும் அதன் பிரிவுகளும் கர்மயோகத்தில் ஞானாம்சமே முக்கியம் என்பதும் கர்மயோகம் பிராமாணிகம் என்பதை நிரூபிக்கும் பொழுது சொல்ல வேண்டிய தன்னுடைய இயல்பு மாறாக அவதார நிலையும் சொல்லப்படுகின்றன. 9வது ஸ்லோகம் 5வது அத்தியாயம். கர்மயோகஸ்ய சௌகரியம் சைக்ரியம் காஷ்சன தத்விதாக பிரம்மஜான பிரகாரஸ்ச 5மாத்தியாய உச்சதே. கர்மயோகம் அனுஷ்டிப்பதின் எளிய தன்மையும் ஞான யோகத்தினும் விரைவில் பலனளிக்கும் தன்மையும், அப்படிப்பட்ட கர்மயோகம் செய்ய வேண்டிய சில முறைகளும் அபரிசுத்தாத்மாக்களை சமமாய் பார்க்கின்ற முறையும் 5ஆம் அத்தியாயத்தில் கூறப்படுகிறது. 6ஆம் அத்தியாயம் 10வது ஸ்லோகம். யோகாபியாச விதிர் யோகி
சதுர்தா யோக சாதனம் யோக சித்தி ஸ்வயோகஸ்ய பாராத்மியம் ஷஷ்டமுச்சதே. ஆத்மசாட்சா்காரத்திற்காக செய்யும் யோகாபியாச முறையும் அதை அனுஷ்டிக்கும் 4 வித யோகிகளையும் பற்றி அந்த யோகத்திற்கு சாதனமான அபியாசமும் வைராக்கியமும் தடைப்பட்டாலும் தொடங்கிய யோகம் சித்தியை அடையும் என்பதை பற்றியும் தன் விஷயமான பக்தி யோகத்தின் உயர்வும் 6ஆம் அத்தியாயத்தில் கூறப்படுகிறது. 11வது ஸ்லோகம். 7வது ஞான விஞ்ஞான யோகார்த்தம். ஸ்வயாத்தாத்மியம் பிரகிருத்யா அஸ்ய திரோதி சரணாகதி பக்தபேத பிரபுத்தஸ்ய ஸ்ரைஷ்டியம் சப்தம உச்சதே. தானே சேதனாச்சேதனங்களுக்கு ஆத்மாவாகவும் காரணமாகவும் உள்ள உண்மை நிலையும் தன் மாயை மறைப்பதும் அந்த மாயை நீங்கி தன்னிடமே செய்யும் சரணாகதியும் தன்னிடம் பக்தி பண்ணுபவர் 4 வகைப்படுவர்கள் என்கிறவரும் அவர்களில் ஞானியான பக்தனுடைய சீர்மையும் 7ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது. 8ஆம் அத்தியாயம் அக்ஷர பிரம்மயோகம். 12வது ஸ்லோகம். ஐஸ்வர்யாட்சரயாத்தாத்மிய பகவத் சரணார்த்தினாம் வேத்யோ உபாதேய பாவானாம் அஷ்டமே பேருச்சதே. ஐஸ்வர்ய கைவல்ய பகவத் அனுபவங்களை விரும்புகிற பக்தர்கள் அறிய வேண்டியவைகளும் அனுஷ்டிக்கும் பொழுது காணப்படும் வேறுபாடுகளும் இந்த 8ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டன. 13வது ஸ்லோகம். 9வது அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகார்த்தம். ஸ்வமாஹாத்மியம் மனுஷ்யத்வே பரத்வஞ்ச மாஹாத்மனாம் விசேஷः நவமே யோகோ பக்தி ரூப பிரகீர்த்திதா. தன்னுடைய வியாப்தி முதலிய மகிமையும் மனுஷனாய் அவதரித்த போதும் தன்னை விட்டு நழுவாத மேன்மையும் ஞானிகளின் சிறப்பும் அவர்கள் அனுஷ்டிக்கும் பக்தி யோகமும் 9ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்தது விபூதி யோகம். 10ஆம் அத்தியாயம் 14வது ஸ்லோகம். ஸ்வகல்யாண குணானந்திய கிருஷ்ண ஸ்வாதீனதாமதி பக்துத்பத்தி விவிருத்தியர்த்தா விஸ்தீர்ணா தசமோதிதாக. பக்தி உண்டாவதற்காகவும் அது வளர்வதற்காகவும் எண்ணிறந்த கல்யாண குணங்களை பற்றியும் அனைத்தும் அவனுக்கு அதீனமாயிருப்பது பற்றியும் விரிவாய் இந்த 10ஆம் அத்தியாயத்தில் பேசப்பட்டது. 11ஆம் அத்தியாயம் விஸ்வரூப தரிசனம். 15ஆம் ஸ்லோகம். ஏகாதசே ஸ்வயாத்தாத்மிய சாட்சாத்கார அவலோகனம் தத்தமுக்தம் வித்தி பிராப்தியோः பக்தியேகோபாயதா ததா. 11ஆம் அத்தியாயத்தில் தன் உண்மையான நிலையை நேரில் காண்பதற்கு தகுந்த திவ்யமான கண்கள் அளிக்கப்பட்டதும் பகவானை அறிவதற்கும் அடைவதற்கும் பக்தி ஒன்றே உபாயம் என்பதும் சொல்லப்பட்டன. 12ஆம் அத்தியாயம் பக்தி யோகம். பக்தேஹே ஸ்ரைஷ்டியம் உபாயோக்தி அசக்தஸ்ய ஆத்மனிஷ்டதா தத் பிரகாராः தத் பிரீத்திः பக்தேஹ துவாதச உச்சதே. பக்தி யோகத்தின் மேன்மையும் அதற்கான உபாயமும் அதில் எளிய சக்தி இல்லாதவர்களுக்கு ஜீவாத்மானுபவத்தில் நிஷ்டையும் அதற்காக கர்மயோகம் செய்பவன் இருக்க வேண்டிய நிலைகளும் பக்தனிடம் பகவானுக்குள்ள அதிப்பிரீத்தியும் 12ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது.
அடுத்தது க்ஷேத்திர க்ஷேத்திர விபாக யோகம் 13வது 17வது ஸ்லோகம். தேகஸ்வரூபம் ஆத்மாப்தி ஹேது ஆத்ம விசோதனம் பந்த ஹேது விவேகச்ச திரையோதச விதீரியதே. தேகமாகிற க்ஷேத்திரத்தின் ஸ்வரூபமும் ஆத்மாவை அடைவதற்கு காரணமும் ஆத்மஸ்வரூபத்தின் பிடிகட்டின நிலையும் சம்சார பந்தத்திற்கு காரணமும் அதிலிருந்து விடுபட்ட நிஷ்கிருஷ்டாத்மாவை அனுசந்தானம் பண்ணுகிற பிரகாரமும் 13ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. அடுத்தது 14ஆம் அத்தியாயம் குணாத்தியாயம். குணபந்த விதாதோஷ தேஷாம் கர்த்திருத்வம் தன்னிவர்த்தனம் கதித்ரய ஸ்வமூலம் துவம் சதுர்தச விதீரியதே. சத்துவம் முதலிய குணங்கள் எப்படி சம்சாரத்திற்கு காரணமாயிருக்கின்றன என்பதும் கர்த்திருத்வம் அக்குணங்களுக்கே என்பதும் ஜீவனுக்கு இல்லை என்பதும் அக்குணங்களை கடக்கும்படியும் 3 பலங்களான ஐஸ்வர்ய கைவல்ய மோட்சங்களை அடைவதற்கு தானே உபாயம் என்றும் 14ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. அடுத்தது புருஷோத்தம யோகம் 15ஆம் அத்தியாயம் 19வது ஸ்லோகம். அச்சின்மிஸ்ராத் விசுத்தாச்ச சேத்தனாத் புருஷோத்தமः வியாபனாத் பரணாத் ஸ்வாம்யாத் அந்ய பஞ்சதசோதிதः. பிரகிருதி சம்பந்தம் உடைய ஜீவாத்மாக்களை காட்டிலும் இந்த சம்பந்தம் நீங்கின முக்தாத்மாக்களை காட்டிலும் எங்கும் யாபித்து தரித்து நியமித்து சேஷியாயிருக்கும் பரமாத்மா வேறுபட்டவனாய் இருப்பவன் புருஷோத்தமன் எனப்படுபவன் என்பது 15ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. அடுத்தது தேவாசுர சம்பத் விபாக யோகம் 16ஆம் அத்தியாயம் 20வது ஸ்லோகம். தேவாசுர விபாகோக்தி பூர்வகா சாஸ்திரவசியதா தத்வானுஷ்டான விஜான ஸ்தேம்னே ஷோடச உச்சதே. பிராணிகளின் சிருஷ்டியில் தெய்வப்பிறப்பென்றும் அசுரப்பிறப்பென்றும் இருவிரிவுகள் சொல்லி சாஸ்திரத்திற்குள்பட்ட தத்துவஞானமும் உபாய ஞானமும் 16ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 17 ஸ்ரத்தாத்ரி விபாக யோகம் 21ஆம் ஸ்லோகம். அசாஸ்திரம் ஆசுரம் கிருத்ஸ்னம் சாஸ்திரியம் குணதப்பிரத்துக்கு லக்ஷணம் சாஸ்திர சித்தஸ்ய திரிதா சப்ததசோதிதம். சாஸ்திரத்திற்கு புறம்பானது அனைத்தும் அசுரத்தன்மை வாய்ந்தது. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டவைகளும் சாத்வீகம் ராஜசம் தாமசம் என்று 3 விதமான பிரிவுகள் கொண்டது. சாஸ்திரியமான செயலுக்கு ஓம் தத் சத் என்ற 3 லட்சணமும் 17ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 18ஆம் அத்தியாயம் கடைசி மோட்ச சந்நியாச யோகம் 22வது ஸ்லோகம். ஈஸ்வரே கர்த்திருத்தா புத்தி சத்வோபாதேயதா அந்திமே ஸ்வகர்ம பரிணாமச்ச சாஸ்திர சாரார்த்த உச்சதே. சர்வேஸ்வரனே சர்வகர்த்தா என்கிற புத்தியும் சத்துவகுணமே கை கொள்ளத்தக்கது என்பதும் கர்மானுஷ்டானத்தின் மோக்ஷ சித்தி ரூபமான விளைவும் கீதா சாஸ்திர சாரமான பக்தி பிரபத்திகளும் கடைசியான 18ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. அடுத்த 10 ஸ்லோகங்கள் கீதா சாஸ்திர விவரணம். 23வது ஸ்லோகம். கர்மயோகம் ஞான யோகத்தை பற்றி. கர்மயோக தபஸ்தீர்த்த தான யஜ்ஞாதி சேவனம் ஞானயோகோ ஜிதஸ்வாந்தை பரிசுத்தாத்மனி ஸ்திதி. மறுபடியும் விவரமாக எழுந்து வர கர்மயோகமாவது
தவம், தீர்த்த யாத்திரை, தானம், யஜ்ஞம் முதலியவைகளை கை கொள்ளுதல். ஞான யோகமாவது வசப்படுத்தின மனதுடன் நிஷ்கிருஷ்ட ஆத்மஸ்வரூபத்தையே சிந்தித்திருக்கையாம். அடுத்தது பக்தி யோக விவரணம். பக்தி யோகா பரைகாந்த பிரீத்யா தியானாதிஷு ஸ்திதி திரயாணாம் அபி யோகானாம் திரிபிஹி அந்யோன்ய சங்கமஹா. பக்தி யோகமாவது பரமாத்மா ஒருவரிடமே பிரீத்தியுடன் தியானம், நாமசங்கீர்த்தனம், அர்ச்சனம், பிரணாமம் முதலியவற்றில் நிலைநிற்றல். இம்மூன்றில் ஒவ்வொன்றிலும் அந்தந்த யோகம் பிரதானமாயும் மற்றவை இரண்டும் கலந்தும் இருக்கும். அடுத்தது 4வது, ஆத்ம சாட்சா்காரார்த்தம் நித்திய நைமித்திக ஆராதகங்கள் பண்ண வேண்டியது. நித்திய நைமித்திகானாம் ச பராராதன ரூபிணாம் ஆத்ம திருஷ்டேஹ த்ரயோபி ஏதே யோகத்வாரேண சாதகாக. பரமபுருஷனுடைய ஆராதனம் ரூபமான நித்திய நைமித்திக கர்மங்களுடைய சேர்க்கை தவிர பண்ணாது. இந்த 3 யோகங்களும் யோகாபியாசம் வாயிலாக ஆத்ம தரிசனத்தை சாதித்து தரக்கூடியதாய் உள்ளன. அப்புறம் 5வது ஸ்லோகம். அருளே பரமவர்வளிக்கும் நிரஸ்த நிகில ஞான நிரஸ்த நிகில ஞானோ திருஷ்டா ஆத்மானம் பரானுகம் பிரதிலப்ய பராம் பக்திம் அயைவ ஆப்னோரி தத்பதம். ஏகமே ஆத்மா என்ற விபரீத ஞானமும் ஆத்மா ஒன்றுதான் என்கிற அஜ்ஞானமும் நீங்கி பரமாத்மாவுக்கு சேஷப்பட்டது ஜீவாத்மா என்று தெளிந்து அவனிடம் பிரபத்தியை பெற்று அவன் அனுக்கிரகத்தால் அருளினால் அவரது ஸ்தானமான பரமபதத்தை அடைகிறான். அடுத்தது 27வது ஸ்லோகம். இந்த 3 உபாயமும் ஐஸ்வர்ய கைவல்யத்தையும் சாதித்து தரும். அப்படின்னா பக்தி யோகா ததர்த்தி சேத் சமக்ர ஐஸ்வர்ய சாதகா, ஆத்மார்த்தி சேத் த்ரயோபி ஏதே தத் கைவல்ய சாதகா. அப்படின்னு என்ன? ஐஸ்வர்ய பலனை விரும்புகிறவனுக்கு இந்த பக்தி யோகம் பூர்ணைஸ்வரியத்தை சாதித்துக் கொடுக்கும். கைவல்யத்தை விரும்புகிறவனாய் இருந்தால் இந்த 3 யோகங்களும் எதை அனுஷ்டித்தாலும் ஆத்மானுபவம் கிடைத்துவிடும். அடுத்தது பகவத் சரணார்த்தி அவனையே அடைவான். ஐகாந்தியம் பகவத்யேஷாம் சமானம் அதிகாரினாம் யாவத் பிராப்தி பரார்த்தி சேத் ததேவ அத்தியந்தமஸ்னுதே. 28வது ஸ்லோகம். பகவானுக்கு உரியதாய் பிறருக்கு ஆகாத ஈடுபாடு 3 அதிகாரிகளுக்கும் பொதுவானது. பலம் கைப்புகிற வேறு பலனில் பக்கத்தவனாய் பரமபுருஷனையே விரும்புகிற ஞானியாய் இருந்தால் அவன் நடுவில் தடையில்லாமல் மோட்சத்தை நன்றாக அனுபவிக்கிறான். 29, 30, 31 சேர்த்து படிக்க வேண்டியது. ஞானீது பரமைகாந்தி பராயத்தார்த்த ஜீவனः தத்சம்ஸ்லேஷ வியோகைக சுகதுக்க ததே
துதை ஸ்தித் சுகதுக்க ததேகதீ. 30. பகவத் தியான யோகோக்தி வந்தனஸ்துதி கீர்த்தனைஹி லப்தாத்மா தத்கத பிராண மனோபுத்தி இந்திரிய கிரியா நிஜகர்மாதி பக்தியாந்தம் குரியாத் பிரீத்யேவ காரிதः உபாயதாம் பரித்யஜ்ய யஸ்யே தேவேது தாம் அபீஹி. 29வது ஸ்லோகம். வேறு தெய்வத்திடம் பக்தி செலுத்தாதவனும் வேறு பயனை கருதாதவனும் மோகிய ஞானயோகி என்னில் பரமேகாந்தியாயும் பகவானுக்கு அதீனமான ஜீவனத்தை உடையவனாகவும் பகவானுடன் கூடி உள்ள நிலையையே சுகமாக கொண்டவனாயும் பிரிந்த நிலையை துக்கமாக கொண்டவனாயும் அவன் ஒருவனையே சிந்திப்பவனாயும் இருப்பவனாவான். சாத்தியத்தைக கோச்சரக என்றாலே அதுக்கு அர்த்தம். 30வது ஸ்லோகம். அத்தகைய ஞானி பகவானையே தியானித்தும் அதன் பயனாய் சாட்சாத்கரித்தும் அவனை பற்றி தன் சீடர்களுக்கு எடுத்து கூறியும் வணங்கியும் துதித்தும் நாமசங்கீர்த்தனம் செய்தும் சொரூபலாபம் பெற்றவனாய் பகவானிடமே பிராணன், மனம், புத்தி, இந்திரியம் இவைகளின் செயலை அர்ப்பணம் செய்பவனாய் இருப்பான். 31வது ஸ்லோகம். தன்னுடைய கர்மானுஷ்டானம் முதல் பக்தி யோகம் முடிய பிரீத்தியினால் தூண்டப்பட்டவனாய் செய்தல் வேண்டும். அப்படி அனுஷ்டிக்கும் போது அவற்றை உபாயமாக கருதக்கூடாது. தனக்கு உபாயமாக தேவனாகிய அந்த பகவானையே வரித்தல் வேண்டும். 32 கடைசி ஸ்லோகம். ஐகாந்தியாத்யந்த தாஸ்யேகரதிஹி தத் பரமாப்னியாத் தத் பிரதானவிரம் சாஸ்திரம் இது கீதார்த்த சங்கிரஹா. ஸ்ரீமத் யாமுனவனே நமஹ. ஆனா பகவத் அனுபவ பிரீத்திகாரத கைங்கரியமே அவனை அடைவிக்கும். இத்தகைய ஞானியே பகவத் அனுபவ பிரீத்திகாரத கைங்கரியத்தை ரசிப்பவனாய் பரமபதத்தை அடைவான். இந்த கீதா சாஸ்திரத்திற்கு இது ஒன்றிலே தான் நோக்கு. எது? பகவத் அனுபவ பிரீத்திகாரித கைங்கரியம். அஷ்டங்குருதம் ஆரம்பம் அபிஷேகரவச்சமாம் லக்ஷ்மி வல்லப பரிகந்தாம் வந்தே குரு பரம்பராம்.